Alaikum Hi everyone. நான் உங்க ரோஷி. உங்க எல்லாருக்குமே ரமலான் முபாரக். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது இந்த வருஷத்து ரமலான் மாசத்தோட ஃபர்ஸ்ட் இஃப்தார். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமலான் மாதத்தோட ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு. நானும் என்னோட ஹபி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி வந்து நோர்மலாக வச்சாச்சு. வச்ச பிறகு தொழுதுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ஈவினிங் மாதிரி எங்கள் அம்மாட வீட்டுக்கு போகணும். ஒவ்வொரு ரமலான் மாதத்தோடையும் ஃபர்ஸ்ட் இஃப்தார் வந்துட்டு எங்கள் அம்மாட வீட்டில் தான் செய்வாங்க. ஸோ இந்த ரமலானோட ஃபர்ஸ்ட் இஃப்தாரும் கூட எங்கள் அம்மாட வீட்டில் தான் நடக்க போகுது. எங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பெரிய ஃபேமிலி தான். ஸோ இந்த இஃப்தாரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னோட பிரதர்ஸோட ஃபேமிலி, அது கூடவே சிஸ்டர்ஸோட ஃபேமிலி எல்லாருமே வந்து ஜாயின் ஆகி கொள்ளுவாங்க. வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் என்னோட ஹாபியும் வந்து என்னோட அம்மாட வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். என்னோட சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா என்னோட பிரதரோட ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப்தாருக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையுமே செய்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்னோட வீடியோ எடுக்கிற வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கட்லட் செய்கிறதுக்கான ப்ரோசஸ் தான் போய் கொண்டிருக்குது. சட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. கட்லெட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு அது கூடவே பீஃப் இது ரெண்டையுமே வந்து ஏற்கனவே அவங்க பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. நான் இடையில வந்ததால இடையிலேருந்தே ஷூட் பண்ணுறேன். நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு பெப்பர் பவுடர் சேர்த்து விட்டுட்டு அது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கொள்ள வேணும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிற பீஃபை வந்து இது கூடவே சேர்த்துக்கொள்கிறாங்க. இதை நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததான் இது கூட எங்களோட காரத்துக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கொள்ள வேணும். நிறைய பேருக்கு தேவையான கட்லட் ரெடி பண்ண இருக்கிறதுனால இவங்களோட கீமா ப்ரிப்பரேஷன் வந்து வளமையாக நாங்கள் செய்கிறத பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் தான் செய்திருந்தாங்க. கீமாக்கு தேவையான வெங்காயம், உருளைக்கிழங்கு, பீஃப் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க தனித்தனியாக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா வெங்காயம் வதக்கல் இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மிக்சரில் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து கையில் வச்சு அதை தட்டையாக்கி அதில் வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற பீஃபில் ஒரு 4-5 பீஸஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து போல் ஷேப் மாதிரி ரெடி பண்ணி கீமா உருண்டையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு ரமலான்லையுமே வர முதல் நோன்புக்கு வந்து பள்ளி கஞ்சி வந்து எங்களோட வீட்டால எங்களோட வாப்பா தான் கொடுப்பாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வாப்பா தான் முதலாவது கஞ்சி கொடுத்திருக்கிறாங்க. அதைட்டு அல்ஹம்துலில்லாஹ் இனி வர வருஷங்கள்லையும் இது மாதிரி அவங்க தேக ஆரோக்கியத்தோட இருந்து இது மாதிரி பள்ளி கஞ்சி கொடுக்கணும்னு சொல்லி நீங்களும் துவா செய்து கொள்ளுங்க. கொஞ்சம் கீமா பால்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே மிச்சம் வைக்கிற கீமா எல்லாத்தையுமே வந்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் ஒரு சைடுக்கு எங்களோட வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போது எங்களோட சிஸ்டர்ஸோட டாட்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நோன்பு திறந்த பிறகு சாப்பிட்றதுக்காக வேண்டி அம்பரெல்லாம் பறிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்கள் ஊர் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை காட்டு மாங்காய்ன்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறது. இந்த காட்டு மாங்காயை நாங்கள் உப்பு அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவுமே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்லட் போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோட்டிங் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. சிலது வந்து டபுள் கோட்டிங் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு.
டபுள் கோட்டிங் பண்ணி தான் நாங்கள் இந்த கட்லெட் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். டபுள் கோட்டிங் பண்ணின எல்லா கட்லெட்ஸையுமே வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறாங்க. இன்னைய நாள் நானுமே வேலை செய்யணுன்றதுக்காக வேண்டி நிறைய வீடியோ கிளிப்ஸ் வந்து எனக்கு எடுத்துக்கொள்ள இல்லாமல் போயிட்டுது. ஸோ என்னால் எடுக்க இயலுமான வீடியோ கிளிப்ஸை மட்டும் எடுத்து நான் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னும் இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்லெட்டோட சேர்த்து ஸ்ப்ரிங் ரோல்ஸுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் எப்படி செய்கிறது அந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணலை. இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஃப்தாருக்குரிய நேரம் நெருங்கினதுமே இஃப்தாருக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்தாச்சு. இன்றைய நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கலந்து கொள்கிற ஒரு இஃப்தார் நடக்கிறதுனால இந்த நாள் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமான நாளாக தான் இருந்துச்சு. ஸோ எங்களோட ஃபேமிலி வந்து இது மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்களும் உங்களோட துவாக்களில் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக வேண்டியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே துவா செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துட்டீங்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சஹர் டு இஃப்தார் vlogல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.